ஹலோ greetings to you my dear students. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு அகாடமிக் லெக்சர் இல்ல my dear students. ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரு ஸ்மால் ஸ்டோரி. லெட் மீ டெல் யூ ஒன் குட்டி ஸ்டோரி மாதிரி. இது வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டோரி. ஆனா ஒரு 10 minutes தான் my dear students. நீங்க இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நியூட்டன்ஸ் 3 லாஸை வந்து நீங்க மறக்கவே மாட்டீங்க. இது வந்து என்னோட ப்ராமிஸ் my dear students. இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜஸ்ட் 10 minutes. இந்த 10 minutesக்கு அப்புறம் நீங்க நியூட்டன்ஸ் தேர்ட் லா 3 லாவுமே, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா மூணுமே மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இந்த ஸ்டோரி நான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சப்ப என் டீச்சர் எனக்கு சொன்னாங்க. அவங்க சொல்றப்ப எனக்கு வந்து 2014 அப்ப நான் கேட்ட ஸ்டோரி இப்போ வரைக்கும் எனக்கு வந்து மறக்கல. இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. எனக்கு 15 வயசு இருக்கப்ப சொன்ன ஸ்டோரி. அதனால எனக்கு எப்படி மறக்கலையோ அதே மாதிரி உங்களுக்கும் மறக்காம இருக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு நியூட்டன்ஸ் தேர்ட் லா தெரியும், ஆனா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் நிறைய பேருக்கு தெரியாது. அது ஆப்வியஸ் தான். ஏன்னா நம்ம அது ரெண்டுமே வந்துட்டு ஒரு பிசிக்ஸ் கான்செப்டோட கம்பைன் ஆகிருக்கும். ஆனா இப்ப நான் சொல்ல போற ஸ்டோரி நீங்க ஒன்ஸ் கேட்டுட்டீங்கன்னா இந்த ஸ்டோரியும் மறக்காது, நியூட்டன்ஸ் 3 லாஸுமே மறக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். யார் எப்ப கேட்டாலும் நீங்க அப்படியே டக்கு 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 டக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜாலியா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளார போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மனிதர் இருக்காரு, யாரோ ஒருத்தர் நீங்க வச்சுக்கலாம். அவருங்க வந்துட்டு கவு மார்க்கெட்டுக்கு போறாங்க. ஏன்னா ஒரு மாடு வாங்குறதுக்கு ஒரு மாட்டு சந்தைக்கு போறாங்க. ஒரு மாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்காக, அவரோட வீட்டு தேவைக்காக போயிட்டு மாட்டை வாங்கிட்டு வந்து வீட்டில் கட்டி போட்டார். அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த மாட்டை வந்துட்டு அப்படி கட்டி போட்டாங்க. அவங்களும் அப்படி ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கதை வந்து ரொம்ப சூடு பிடிக்க போகுது. ரொம்ப தெளிவாக கவனிங்க. இப்போ இவர் இருக்காரு, மாடை கட்டி போட்டாரு, சும்மா கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு மாட்டை. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வீட்டுக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுப்பார். இப்போ இவர் ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல மாடு எங்க இருக்கும்? எங்க சார் இருக்கும்? அதான் கட்டி போட்டாரு, இங்கதான் இருக்கும். எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் லா, முடிஞ்சு போச்சு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்துட்டு இங்க இருக்கார், இவர் வந்து கட்டி போட்டார். இப்போ இந்த கட்டி போட்ட மாடால ஓடி போக முடியாது, இதால வேற எங்கேயும் போய் மேயணும்னு நினைச்சாலும் மேய முடியாது. அப்ப என்ன ஆகும்? இது கட்டி போட்டதுனால இங்கே தான் இருக்கும். இவரா வந்து இந்த கயிறை அவுத்து மற்ற இடத்துக்கு கூட்டு போற வரைக்கும் இந்த மாடு இங்கே தானே இருக்க முடியும், எங்கேயாச்சும் போக முடியுமா? முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு இதை வந்து கட்டி போட்டோம். மேபி இந்த ரேடியஸ்ல இந்த ரோப்புக்கான டிஸ்டன்ஸ்ல வேணா கொஞ்சம் தூரம் அதால நவர முடியும். அதுவுமே அவர் டைட்டா கட்டிட்டாருன்னா அதுவுமே அந்த மாட்டால முடியாது. அப்படியே சிட்டிங்லேயே இருக்க வேண்டியதுதான். அப்ப ரெஸ்ட் பொசிஷன்லயே தான் இருக்கும். அப்ப இவரா வந்து கூப்பிடுற வரைக்கும், இந்த கயிறை அவுத்து மற்ற இடத்துல ஒரு கிராஸ்ல கட்டி போடுற வரைக்கும், கிரேசிங் விடுற வரைக்கும் இந்த மாட்டால நவர முடியாது. இதுக்கு பேர் தான் லா ஆஃப் இனர்ஷியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சார் சொல்றீங்க? எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்துட்டு லிவிங் திங்ஸ்க்கு மட்டும் இல்லை, நான் லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உங்க டேபிள் இருக்கும், படிக்கலான்ட்டு புக் எடுத்து வைப்பீங்க. நீங்களா எடுத்து திறக்கிற வரைக்கும் அந்த புக் அங்க அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த புக்கா வந்துட்டு நான் வந்து அதுவா திருப்பிக்குமா? முடியாது. ஸோ நமக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவை. இதை தான் மை டியர் ஸ்டூடெண்ட் சொல்லிருக்காங்க. இஃப் அன் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் இட் நீட்ஸ் சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த அனதர் பிளேஸ். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாம அதால மூவ் பண்ண முடியாது. அதுதான் நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சலாம். அதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னா ரெஸ்ட்ல தான் இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுற வரைக்கும். இதுலயே 2 டைப் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. ரெண்டாவது என்னதுன்னா, ஒரு மூவிங்ல இருக்க ஆப்ஜெக்டை நிப்பாட்டணும்னாலும் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னாலும் அப்பையும் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் தேவை. அந்த ஃபோர்ஸ் இல்லாம நம்மளால நிப்பாட்ட முடியாது. அதாச்சும் நீங்க ஒரு பைக் ரைட் பண்ணாலும் சரி, ஒரு காரை ஓட்டினாலும் சரி, எல்லாத்துக்குமே என்ன வேணும்? உங்களுக்கு வந்து பிரேக் தேவை. பிரேக் இல்லை என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகும்? அவ்வளோதான். அப்பயும் நீங்க உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் திங், ஒரு புளிய மரம், ஏதோ ஒரு திங் வேணும். ஏன்னா காரை வந்து நிப்பாட்டுறதுக்கு, ஸ்லோ டவுன் பண்ணி நிப்பாட்டுறதுக்குன்னு
உங்களுக்கு சில விஷயம் தேவைப்படும். அப்பயும் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் தேவைப்படும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கான்செப்ட் இப்போ புரியுதுன்னு நான் நம்புறேன். ஸோ ஒரு திங் வந்துட்டு இவங்க கட்டி போட்டாங்கன்னா இவரா வந்து கழட்டுற வரைக்கும் இந்த மாடு இங்கே தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு லா ஆஃப் இனர்ஷியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுதான் வந்துட்டு நமக்கு லாவாவும் கொடுத்துருக்காங்க. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, த லா ஆஃப் இனர்ஷியா. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஸ்டேட்ஸ் தட் if a body is at rest or moving at a constant speed in a straight line, my dear students, நான் உங்கள்ட்ட சொன்னேன். ஸோ உங்கள்கிட்ட சொன்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்பீட் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் இட் வில் ரிமைன் அட் ரெஸ்ட். அதாச்சும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ரெஸ்ட்ல இருக்குன்னா ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஸ்ட்ரெயிட் லைன்ல போச்சுன்னா அதே மூவிங்லேயே தான் இருக்கும். அதை தான் சொல்றாங்க கீப் மூவிங் ஸ்ட்ரெயிட் லைன் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை எ ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகிற வரைக்கும். இங்கே வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் லாலேருந்து என்ன நியூட்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காருன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோர்ஸ் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் வந்துட்டு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. நியூட்டன் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச விஷயம் ஃபோர்ஸ். செகண்ட் லால என்ன சொல்லிருப்பாருன்னா, ஃபோர்ஸ்னா என்ன, ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத நம்மளோட கதையோட செகண்ட் சீன்ல வச்சு பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம கதையோட செகண்ட் சீன்ல இவர் வந்துட்டு திடீர்னு என்ன ஆனாருன்னு தெரில. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது அட்வைஸ் கொடுத்துட்டாங்களா இல்லை இவருக்கே தோணுச்சான்ட்டு திடீர்னு ஒரு குச்சி எடுத்து அந்த மாட்டை பயங்கரமா அடிக்கிறார். இந்த மாடு என்னடா அவன் திடீர்னு இப்படி போட்டு நம்மள அடிக்கிறானே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் ஆகுச்சு. ஏன்னா இந்த மாடு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை, தனியாளா இருக்கு, இவன் இருக்கான், இந்த மாடு மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாடு வந்துட்டு தன்னுடைய அந்த சாரோ ஃபீலிங், கஷ்டமா இருக்கிறத எப்படி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும், என்னை விட்டுடான்ட்டு அதால் கத்த முடியாது. ஸோ அதனுடைய வாய்ஸ் எப்படி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு, மா அப்படிதான் கத்தும். ஓகே, மா அப்படின்ட்டு மல்டிபிள் டைம்ஸ் சவுண்ட் கொடுத்துருக்கும். ஸோ அது மானு கத்துச்சுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் நமக்கான ஃபார்முலா செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லா வந்துட்டு எம்ஏ. என்ன சார் சொல்றீங்க, அவ்வளோதானா? அவ்வளோதான். நியூட்டன்ஸ் செகண்ட் லால சொன்ன விஷயம் F is equals to ma. Force is equals to mass times acceleration, which means mass into acceleration. அவ்வளோதான். சார் நிஜமா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் வந்துட்டு நமக்கு டெஃபினிஷன்லையும் கொடுத்துருக்காங்க. நியூட்டன் செகண்ட் லா விச் இஸ் F is equals to ma. Force is equals to the rate of change of momentum. அது என்ன மொமெண்டம்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாச்சும் ஒரு சேஞ்ச் நடக்கும். ஃபோர்ஸுங்கிறப்ப அதான் ஃபோர்ஸுங்கிறது இப்போ நம்ம பஞ்ச்லாம் பண்ணுவோம். இப்போ கராத்தேலாம் பார்த்தீங்கன்னா இப்படி பஞ்ச்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து நல்லா ஃபோர்ஸாக பஞ்ச் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஃபோர்ஸ்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கைக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. அந்த மாஸை நான் வந்து ஆக்சிலரேட் மாஸ் டைம்ஸ், அதாச்சும் என்ன முடிஞ்ச அளவுக்கு ஆக்சிலரேட் பண்ணால் எனக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் உருவாகுது. இது வந்துட்டு நம்மளால முடிஞ்ச ஃபோர்ஸ். இதுதான் வந்துட்டு நியூட்டன் செகண்ட் லால சொல்றாரு. அந்த ஃபோர்ஸ், அதாச்சும் இப்போ நான் தள்ளணும், ஒரு ஆப்ஜெக்டை தள்ளணும்னா நான் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுவேன். அப்போ அந்த ஃபோர்ஸுங்கிறது என்னோட மாஸை பொறுத்து தான் அந்த ஆக்சிலரேஷன் இருக்கும். அதாவது ஒரு கையால் இவ்வளோதான் பஞ்ச் பண்ண முடியும்னா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை ப்ராக்டிஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் ப்ராக்டிக்கலி நான் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் இப்போ நம்ம தலைவர் கும்ஃபுல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி, அவர்லாம் வந்து பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக பஞ்ச் பண்ணுவார். அவருக்கு இணையாக மற்றவங்கெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த மாதிரி விஷயத்துலாம் ப்ராக்டிஸ். பட் பேசிக்கலாக ஒரு மனுஷனா ஒரு ரெகுலராக ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறப்ப ஒரு மாசுக்கு எவ்வளோ ஆக்சிலரேஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு நியூட்டன் செகண்ட் லா. ஃபோர்ஸ்னா என்ன, ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறத சொல்லிருக்காங்க. F is equals to ma. எம்னா மாஸ், ஏனா ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பேசிக் கான்செப்ட் தான். ஆக்சிலரேஷனா சடன் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. வெலாசிட்டி சடனாக சேஞ்ச் பண்ணுறது தான் ஆக்சிலரேஷன். நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு பைக் ஓட்டுறப்ப, கார் ரைட் பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆக்சிலரேஷனுங்கிறது. ஏன்னா நீங்கள் டக்குன்னு ஆக்சிலரேஷன் கொடுத்தீங்கன்னா வண்டி டக்குன்னு மூவ் ஆகும், திடீர்னு விட்டுட்டிங்கன்னா அப்படியே ஸ்லோவாகும். அதனால தான் வெலாசிட்டி. வெலாசிட்டினாலே தெரியும் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சின்ன லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்க ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸுங்கிறது ஸ்பீடில் வந்துடும்.
ஸோ வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் பேசிக் கான்செப்ட். மேபி உங்களுக்கு ஃபிசிக்ஸில் டவுட் இருக்குது, ஃபிசிக்ஸில் லெக்சர் வேணுனாலும் கேளுங்க, நான் ட்ரை பண்ணுறேன். பேசிக்காக நான் மேக்ஸ் தான், பட் ஃபிசிக்ஸ் ஐ லைக் ஃபிசிக்ஸ் லாட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா படிக்கலாம், அந்தளவுக்கு ஃபீல் பண்ண முடியாது. பட் ஃபிசிக்ஸ் நம்ம ஃபீல் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், என்ன வேணாலும். அதாவது ஃபிசிக்ஸை வந்து நம்ம லைவாக செஞ்சு பார்க்கலாம். மேக்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும், அந்த லைவாக செய்யறதுக்கு மேக்ஸோட ஹெல்ப் இல்லாமல் பண்ண முடியாது. ஆனால் மேக்ஸை ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியாது, ஃபிசிக்ஸை நம்ம நல்லாவே ஃபீல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த 2 லாவுமே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 3rd லா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இருந்தாலும் நம்ம ஸ்டோரிக்குன்னு ஒரு எண்டு லைன் வேணும்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த நம்ம ஸ்டோரியோட 3rd சீன். இது வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். தட் ஃபோர்ஸ் கேன் ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் அ பாடி. அதாச்சும் நான் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப அந்த பாடி வந்துட்டு மூவ் ஆகும். இப்போ வந்துட்டு நான் ஒரு விஷயத்த நான் புல் பண்ணுறேன், பிடிச்சி இழுக்கிறேன், தள்ளுறேங்கிறப்ப அந்த பாடிக்கு வந்துட்டு மோஷன் கிடைக்கும். அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நாவ் நம்ம கதையோட 3rd என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து அடிச்சுட்டே இருக்கும், கோவம் வந்து முட்டிடுறாரு, இவர் கீழே விழுந்துடுறாரு. சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனிமேஷன் அந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியல, நானே ட்ரை பண்ணேன். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட எண்டு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோடைய நியூட்டன்ஸ் 3rd லா என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஃபோர்ஸ் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நியூட்டன்ஸ் 3 லாஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ப்ராமிஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போ வரைக்கும் மறக்கல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கும் மறக்க வேண்டாம். ஏன்னா இந்த நியூட்டன்ஸ் 3 லாஸ்ங்கிறது, அதாவது நியூட்டனுங்கிறது ரொம்ப ஒரு லெஜெண்டரி மேத்தமெட்டிஷியன். 16th சென்ச்சுரியில் நமக்கு கிடைச்ச ஒரு ரெவல்யூஷனரி மேத்தமெட்டிஷியன், ஃபிசிஸ்ட், அஸ்ட்ரானமர், அஸ்ட்ராலஜர், நிறைய ஃபீல்டில் ஆலினால் அழகுராஜா மாதிரி பூந்து விளையாடி இருக்காரு நம்ம நியூட்டன். சொல்லுவாங்களே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய மீம்ஸ்லாம் கூட போடுவாங்க, நியூட்டன் தலையில் மட்டும் ஆப்பிளுக்கு பதிலாக ஒரு கல் விழுந்துருந்தா இன்னைக்கு 50% ஃபிசிக்ஸே கிடையாது. நீங்கள் 50% ஃபிசிக்ஸ் இல்லைன்னு மட்டும் பார்க்க முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு இருக்க 50% டெக்னாலஜியுமே இருந்திருக்கு. வேற யாராச்சும் வந்திருப்பாங்க, ஆனால் அவங்க நியூட்டன் அளவுக்கு இவ்வளோ ஃபிசிக்ஸுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஃபிசிக்ஸுக்கும் மேக்ஸுக்கும் ரொம்ப அதிகமாகவே உழைச்சிருப்பாரு நம்ம நியூட்டன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என் கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த கதை வந்துட்டு உங்களுக்கு நியூட்டன்ஸ் 3 லாஸையும் ரிமெம்பர் பண்ணுற ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, எதுனாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இதே மாதிரி ஃபிசிக்ஸில் நிறையா கான்செப்ட் ஏதாச்சும் ஸ்டோரிஸ் இருந்தால் கொண்டு வாங்க சார், கொண்டு வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு எது எதுலாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி டு ஹியர் தட் கமெண்ட்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம், அது வந்து உங்களோட விருப்பம். ஆனால் கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.